டாக்டர் தமிழிசை அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்கும் போது உங்க தொண்டர்கள் இல்ல மத்த தொண்டர்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? டாக்டர் அக்கா நீங்களே இந்த அரசு ஊழல் அரசு, இந்த அரசுல எல்லா துறைகள்லயும் ஊழல் இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு கூட்டணி என்பது வேறு, அரசியல் கட்சி என்பது வேறு. அந்தந்த சூழ்நிலையில் சில காரணங்களை சுட்டி காண்பித்து அரசு முழுக்க ஊழல் இருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல, நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். தேர்தல் கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது? நேர் எதிர்கட்சிய பரதேசி பண்டாரோன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற பேசுறோம். ஆனா தேர்தல் அரசியல் என்பது வேறு. இன்னைக்கு நான் சொல்றேன், அதிமுகவில் திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருக்கும் பொழுது அது அவர்களின் கொள்கை ரீதியாகவும் அவர்கள் உணர்வு ரீதியாகவும் எங்களோடு ஒத்து போகும் பொழுது நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். நாங்க ஊழலை எதிர்க்கிறவங்க பேசிட்டேன். அதுவும் இவங்க ஊழல் பண்றாங்க, அரசு முழுக்க தமிழ்நாடு அரசு முழுக்க ஊழல் இருக்குன்னு பேசிட்டேன். அதாவது அவங்களுக்கு வாக்கு கேட்பீங்க அப்படின்னா நாங்க வாக்கு கேட்போம். ஒண்ணும் இல்ல, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தான். நீங்க வேணா நீங்க உங்களோட ஆசையெல்லாம் இல்ல, நீங்க உங்க பேட்டியெல்லாம் ஆசையெல்லாம் நீங்க பதிவு செய்யலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இல்ல எங்களோட திமுக அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் எல்லாரும் இங்க கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பாங்க. அப்படி இல்ல, இதே அமைச்சர்கள் ஒரு நிமிடம். திமுக காங்கிரஸ் எங்களது நேர் பிரதான எதிரி. திமுக ஊழலில் நிச்சயமா திளைத்த கட்சி தான். அதனால நாங்க என்று நட்பு ரீதியாக பலமான கூட்டணி நல்ல திட்டங்களை இங்கு ஆதரிக்கிறோம். அதிமுகவும் ஊழல்ல திளைச்ச கட்சி. அதாவது நாங்கள் இந்த அதிமுகவின் நல்ல திட்டங்களை ஆதரிக்கிறோம். நாங்க அதிமுகவின் நல்ல திட்டங்களை இன்று ஆதரிக்கிறோம். பாமர மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இன்று எங்களது பிரதான எதிரி காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களை நாங்கள் தோற்கடிப்போம். எல்லாம் சரி, ஊழல் கட்சின்னு சொல்லி அது எப்படி நல்ல கட்சி? அதாவது மறுபடியும் சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் அப்ப அந்த புகார் எல்லாம் வித்ரா பண்ணிக்கிறீங்களா? நீங்க அதிமுக அமைச்சரவை மீது சுமத்திய ஊழல் புகார்கள் நான் திருப்பி சொன்ன அதே கேள்வியை திருப்பி கேட்டா என்ன? இல்ல எனக்கு பதில் இல்ல பதில் நான் சொன்னதான் பதில். பதில் சொல்லிட்டேனே. நீங்க அதிமுக அரசு மீது சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டு பொய்யா?